இது என்ன மெசேஜ்? தமிழ்நாடு தாங்காது. நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற வரை தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். யாரது? நம்ம உதயநிதியா? சின்னதத்தியா? சரிங்க சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த ஆட்சியில் நாட்டை சீரழிச்சிட்டு 20 நாளில் வந்து மாற்றணுன்றீங்களே, விஜய் என்ன சூப்பர் மேனா? உங்கள் ஆட்சியில் கார் ரேஸ் வச்சு மக்களை கொண்டீங்க. சிறுமிகள் அவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்க. ஏன் ஸ்கூலில் நடந்துச்சு, பப்ளிக் பிளேஸில் நடந்துச்சு. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. பெண்கள் பாதுகாப்பு சுத்தம் சொல்லவே வேண்டாம். கள்ளசாராயம், மரணம், ஆணவ படுகொலை இவ்வளவு நடந்துச்சு. எப்போலாம் வந்து நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டால் இப்போ நாங்கள் எதிர்கட்சி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போன்னு ஒரு பதில் ஒன்று வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ நாங்கள் இதுலேருந்து என்ன சொல்ல வரோன்னா, உங்கள் ஆட்சியிலலாம் இப்படி ஆச்சு, எங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தால் நாங்கள் வந்து அதுக்கு சப்ப காரணம்லாம் சொல்ல மாட்டோம். எந்த ஆட்சியில் நடந்தாலும் தப்பு தான், சரிங்களா? இதுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கலைன்னா நீங்கள் விஜயை கேட்கலாம். விஜய் ஒன்றுமே பண்ணலை இந்த 20 நாளில் நீ சொன்னால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனிமொழி எல்லாருமே ஒரு போன ஆட்சியில் 2021 வீடியோவில் ஆட்சிக்கு வந்து 120 நாள் தாங்க ஆகுது, ஒன்றும் பண்ண முடியலைங்க, வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்தீங்க. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு கொடுத்தீங்க? இப்போ விஜய் வந்து 20 நாளில் என்ன பண்ண முடியும்? என்னங்க பண்ண முடியும் விஜயால்? 20 நாளில் எவ்வளோ கொஞ்சம் அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. விஜய் ஒன்றும் என்ன சூப்பர் மேன் நினச்சிங்களா? வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. தமிழ்நாடு தாங்காதான். 5 வருஷமா அதுக்கு முன்னாடி எவ்வளோ கொள்ளடிச்சிட்டு போனீங்களேடா. இன்னும் அடுத்த 5 வருஷம் கொடுத்துருந்தா தமிழ்நாட்டே இல்லாமல் பண்ணியிருப்பீங்களே. இன்றைக்கி மரிய வில்சன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். மகளிர் உரிமை தொகைன்னு இருக்கே, மகளிர் உரிமை தொகை வடநாடுகளில் இருக்கிற பெண்களுக்கும் கிடச்சிருக்கான். அது ஒரு ஷாக்கிங் நியூஸ். இன்னும் 2 வீக்ஸுக்குள்ளே வெள்ளை அறிக்கை விட போகிறாங்க. அது ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ தமிழ்நாடு தாங்காது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிடிக்க வேண்டியது இந்த ஊபிஸு, உடன்பிறப்புகள், அந்த 200 பார்ட்டி ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி இந்த தேவையில்லாத சதி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க டிஎம்கே காரணங்களை தான் பிடிச்சி உள்ளே போடணும். ஓகேன்னா சொல்லுங்கள், பிடிச்சி போட்டு விட்ருவோம் உள்ளே. அதான் பண்ணணும். நீங்கள் ஓகேன்னு ஒரு வார்த்தை உதயநிதி எதிர்கட்சி சொன்னாருன்னா எத்தனை கழக உடன்பிறப்புகள் உள்ளே இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்துட்டு அவர் சொல்லணும். ஏன்னா இந்த கலவரம் இதெல்லாம் சும்மா நடக்கலை. இவனுங்க மேலே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. பார்ப்போம்.